ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி அடை தான் செய்ய போகிறேன். அடைக்காக இட்லி பச்சரிசியும் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். தோரம்பருப்பு அரை கப்பு, உளுந்து அரை கப்பு, கடலைப்பருப்பு அரை கப்பு, எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். நல்லா ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு அதில் வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, பெருங்காயம், ஜீரகம் இதை எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் அரைச்ச மாவில் வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் அரிஞ்சு அதையும் போட்டுட்டு அந்த மிக்ஸ் நல்லா கொஞ்சம் சோடா மாவு, உப்பு இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு கொஞ்சம் திக்காக அடை ஊற்றிக்கணும். இப்போ அது இப்போ அடை வந்து ஊற்றி எடுத்தாச்சு. அதுக்கு காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி, வெல்லம், அவியல் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் இன்றைக்கி நான் அவியல் செய்யலை, வெல்லமும் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பருப்பு வகையில் நிறைய சாப்பிட்றதுனால எல்லா பருப்பும் போட்டு செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது சீக்கிரமாக டைஜஷன் ஆகிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து மின்ட் லைம்ஸோட தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இதுதான் எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.